மீனம் ராசிக்கு ராசி அதிபதி குரு 4ல் புதன் சூரியனுடன் சஞ்சாரம் செய்கிறார். எனவே அந்த வகை அமைப்புகளில் புதாத்தி யோகம், சிவராஜ் யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்வது ஒரு கூடுதலான யோக பலன்களை கிடைக்கும் மாதமாக இருக்கும். முக்கியமாக அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் பலவிதமான பொருளாதார மேன்மையும் சிறப்பாக பெற்றிடுவீர்கள். அதே நேரத்தில் போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் பெற்று சிறப்பான ஒரு உயர் அந்தஸ்தை பெறும் மாதமாகவும் பரிசு பாராட்டுகள் பெறும் மாதமாகவும் உங்களுக்கு இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் மேன்மையான உயர்தர கல்வி அமைப்புகளும் சிறப்பாக கிடைத்திடும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் 8ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். பொதுவாக குரு 8, 10, 12ஆம் வீடுகளை பார்ப்பதாலும் 12இல் ராகு சென்றிருப்பதாலும் வெளிநாடு, வெளியிடம், வெளி மாநிலம் வகைகளில் உங்களுக்கு மேன்மையான நற்பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக வேலை தொழில் ரீதியாக முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் சிறப்பாக கிடைத்திடும். அதே நேரத்தில் பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், யோக வணிகங்கள் வகையிலும் உங்களுக்கு எதிர்பாராத தன யோகமும் கிடைத்திடும். அந்த வகையில் அனுபவ ரீதியாக நீங்கள் செயல்படுவது, ஜாதக ரீதியாக செயல்படுவதும் சிறப்பாகும். சனி இந்த மாதத்தில் 29ஆம் தேதி வக்கர ஆரம்பமாகிறது. எனவே ஜென்மச்சனியின் பாதிப்புகள் இந்த மாதம் முதல் நவம்பர் வரை உங்களுக்கு குறையத் தொடங்கும்.